பாரதி ராஜா அப்படின்னுமே முதல்ல உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன? நீண்ட காலமாக அவரோட பயணித்திருக்கிறீங்க. பொதுவாக திரைத்துறையை எடுத்த வரைக்கும் 16 வயது நிலைக்கு முன் 16 வயது நிலை படத்திற்கு பின் அப்படின்னு திரைத்துறை இரண்டாக பிரிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. அது பாரதி ராஜா வரவுக்கு பிறகாக அப்படின்னு. உங்களுடைய பார்வையிலிருந்து பாரதி ராஜா எப்படி? என்னை பொறுத்தவரை அவரோடு ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டு காலம் கூடவே இருந்து பயணித்திருக்கிறேன். பாரதி ராஜா என்கிற ஒற்றை சொல்லில் எனக்கு தெரிந்து நீங்கள் சொல்வதைப் போல திரைத்துறையில் பாரதி ராஜாவிற்கு முன் பாரதி ராஜாவுக்கு பின் என்பதை விட யதார்த்த சினிமாவினுடைய முன்னத்தி ஏர் என்றால் பாரதி ராஜா. அதுதான் மனதிற்கு வருகிறது. எங்கள் மண்ணை எங்கள் ஊரை திரையில் பார்ப்பதற்கான முதல் வித்தகராக அவரை அடையாளம் காட்ட முடிகிறது. அப்படித்தான் மனதிலே பதிந்திருக்கிறார் பாரதி ராஜாவை பொறுத்தவரை. இல்லை, பொதுவாக எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த 16 வயது நிலைன்னு சொன்னேன்னா, அதுக்கு முன்பாக வரைக்குமே அதாவது ஸ்டூடியோக்குள்ளேயே நடந்த ஷூட்டிங் எல்லாமே கிரவுண்டுக்கு எடுத்துகிட்டு போனார், மக்களோட பேச வச்சார், மக்களோட யதார்த்தத்தை நீங்கள் சொன்ன மாதிரி யதார்த்தத்தை திரையில் காமிச்சார், அவங்களோட இயல்பான வாழ்க்கையை படம் எடுத்து காமித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர்கிட்ட நீங்கள் பார்த்து வியந்த அப்படின்னு எதை சொல்லுவீங்க? அவரோடு பணிபுரிவதான முதல் படம் எனக்கு பொம்மலாட்டம். பொம்மலாட்டம் படத்தில் மிகப்பெரிய 2 ஆளுமைகள். ஒன்று நானா படேகர், இந்த பக்கம் பாரதி ராஜா. என்ன ஆச்சரியம் என்றால், பெரிய முரண்பாடு இந்த படத்தில். பவுண்டட் ஸ்கிரிப்ட் என்று சொல்வோம். முழுக்க முழுக்க தயார் செய்யப்பட்ட திரைக்கதை வந்தால் மட்டும்தான், திரைக்கதை வசனம் வந்தால் மட்டும்தான் நடிக்கிறவர் நானா படேகர். ஆனால் பாரதி ராஜா ஒரு காகிதம் கூட கையில் எடுத்துக்கொள்ளாமல் தன்னுடைய மனதில் இருப்பதை அப்படியே படம் பிடிக்கிறவர் பாரதி ராஜா. இதனால் நிறைய சிக்கல்கள், நிறைய சண்டைகள் படப்பிடிப்பில் வந்திருக்கிறது. அப்படி ஒரு எனக்கு தெரிந்து சிறைப்படம் எடுத்த சக்தி இயக்குனரை போல ஒரு கதையை மாத்திரம் மனதிற்குள் வைத்துக்கொண்டு எந்த ஒரு வடிவம், திரை வடிவம், கதை வடிவம் காகிதத்தில் இருக்காது. முழுக்க முழுக்க அவர் மனதிற்குள் இருக்கும். அதை அப்படியே கண்கள் வழியாக படம் பிடிக்கிற மிகப்பெரிய அசாத்தியமான படைப்பாளி பாரதி ராஜா. அப்படி யாரையும் நீங்கள் சொல்லவே முடியாது. அதற்கு பிறகு நான் பார்த்தது பிரபு சாலமன். ஓரளவிற்கு கையில் காகிதமே வைத்திருக்க மாட்டார். அவர் என்ன நினைக்கிறார் எடுக்கிற தன்மை உள்ளவர். ஆனால் பாரதி ராஜா அதில் உச்சம். நீங்கள் பொம்மலாட்டம் திரைப்படத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி ஒரு திரைப்படம் எடுத்து வெளியாவதற்கு முன்பாகவே ஜெர்மன் நாட்டில் இருக்கிற திரைப்படக் கல்லூரிக்கு அது பாடமாக வைக்கப்பட்ட படம். அது நிறைய பேருக்கு அது தெரியாது. அது ஒரு காலச்சூழல், வெளியிடுவதற்கான தாமதமான ஒரு காலச்சூழலால் அந்த படம் அவ்வளவு பேசப்படவில்லை. ஆனால் இப்பொழுது நீங்கள் பொம்மலாட்டம் படத்தை பார்த்தால் நீங்கள் நினைப்பதை போல், நான் கூடவே இருந்து பணியாற்றியதாக சொல்லுகிறேன், ஒரு கையில் ஒரு காகிதமே இருக்காது. அப்படி எடுப்பார். அதைவிட ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால், ஒரு காட்சியை 8 இடத்தில் படப்பதிவு செய்தோம். ஒரே காட்சி, சீன் என்று சொல்ல முடியாது, ஒரே சீன் 8 இடத்தில் எடுத்தது. நீங்கள் திரையில் பார்க்கும்போது தெரியவே தெரியாது. இல்லை, அது எப்படி சாத்தியம்? இப்ப நம்ம பார்க்குற ஏடிஎல் இருக்கட்டும், டைரக்டர் புதுசாக வந்திருக்க டைரக்டர்ஸ் எல்லாமே சீன் பை சீன் ஸ்கிரிப்ட் எழுதி கையில் வச்சுட்டு அதன் பிறகாகத்தான் களத்துக்கே போகிறாங்க. அதனால தான் பாரதி ராஜாவை போல இன்னொரு பாரதி ராஜாவை தமிழ் திரையுலகம் தரவில்லை. அவரைப் போல, அவரை பின்பற்றி எந்த இயக்குனரும் அவரை போல வர முடியாது. காரணம், அவர் மனநிலையில் இருக்கிறதும், இரவு அவர் சிந்திப்பது, காலையில் படப்பிடிப்புக்கு அவர் தயாராவது முழுக்க முழுக்க தன்னை பற்றி மட்டும்தான். தனக்குள் என்ன இருக்கிறதோ அந்த கதை வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். கதை மாத்திரம் அவர் மனதிற்குள் இருக்க வேண்டும். அப்படித்தான் அவருடைய பதிவு. நம்பவே மாட்டீர்கள். ஒரு காட்சி, நான் எப்பொழுதாவது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு காட்சியை 7 இடங்களில் எடுத்து ஒரு காட்சியாக சேர்த்திருப்பார். ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு கலைஞனை அந்த சீக்வென்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்றாரு? மனதிலே அதை படமாக ஓட விட்டு இல்லை, அந்தந்த இடத்துல இருக்கிற ஒரு காட்சி ரஞ்சிதா அடிக்க வேண்டும், அடித்து கொண்டு வந்து இழுத்து போக வேண்டும் ஒரு பையனை. இவ்வளவுதான் செய்யும். இது 5 இடத்துல எடுத்திருப்பார். யாருக்குமே புரியாது. நேரம் இல்லைன்னு சொல்லி கோவாவிலேருந்து இங்கே வந்தோம் சென்னைக்கு, சென்னையிலேருந்து மாமல்லபுரம் போனோம். இப்படி 7 இடத்துல எடுத்து ஒரு காட்சியை அவர் கோர்ப்பார். அப்படி அவரிடத்தில் அவரே சொல்வார், என்னிடத்தில் இயக்குனராக பழக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எடிட்டிங் அறைக்கு வாருங்கள் என்பார். அவ்வளோ பெரிய அறிவாளி. எடுக்கும்போதே அவர் எல்லாவற்றையும் மனதுக்குள் வைத்துக் கொள்வார். எதையுமே இளையராஜா எப்படி படம் பார்த்தவுடன் பின்னணி இசைக்கு தன்னுடைய மூளையிலேயே தன்னுடைய எல்லாவற்றையும் சரி செய்கிறார், அதை போல படப்பிடிப்பு நடக்கும் பொழுதே இதை தெளிவுபடுத்தி விடுவார்.
கிரிக்கெட்ல டெண்டுல்கரை சொல்லுவாங்க, அந்த பால் அங்க டெலிவர் ஆகும்போதே ஒரு கணினி மாதிரி அவரோட மைண்ட் வந்து அதே work out மாதிரி ஆகும். அதே மாதிரி தான். ஆச்சரியமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு படைப்பாளியை பார்க்கவே முடியாது. அவரோடு பணியாற்றியதெல்லாம் யாரும் வந்து ஒரு அசிஸ்டண்ட் ஃபாலோ பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு ஆளுமை.